சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பாடகர் சங்கீதனுக்கு ஆதரவாக கிளிநொச்சியில் போராட்டம். ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு எதிராக கோஷம். இரட்டை அரசியலினால் மக்களை ஏமாற்ற முடியாது என்கிறார் நாமல். வீடு செல்லும் காலம் நெருங்கியுள்ளதாகவும் தெரிவிப்பு. புத்தூரில் முச்சக்கர வண்டி மீது ஏறிய பார ஊர்தி, ஒருவர் பலி, இருவர் கவலைக்கிடம். வட்டுக்கோட்டையில் வாழ்வெட்டு குழு தாக்குதல், வீட்டில் இருந்த பொருட்களும் சேதம். விஜயுடன் இணைய உள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், தேர்தலை தொடர்ந்து நடவடிக்கை. உக்ரைன் ஜனாதிபதியை சந்திப்பதில் எந்த பலனும் இல்லை, நேரடி பேச்சுக்கான அழைப்பை நிராகரித்த புட்டின். தொடர்வது விரிவான செய்திகள். பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கிளிநொச்சியைச் சேர்ந்த பாடகர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவரை விடுதலை செய்யுமாறு கோரி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. தமிழீழ விடுதலை புலிகளை மீளுருவாக்க முயற்சித்த குற்றச்சாட்டில் கிளிநொச்சியைச் சேர்ந்த பாடகர் கைது செய்யப்பட்டு 17ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அவரை விடுவிக்குமாறு வலியுறுத்தி இன்று சனிக்கிழமை காலை 9:30 மணிக்கு கிளிநொச்சி பழைய அரசாங்க அதிபர் அலுவலகத்திற்கு முன்பாக போராட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றியத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த போராட்டத்தில் அரசியல்வாதிகள் உள்ளிட்ட பல தரப்பினரும் கலந்து கொண்டுள்ளனர். குரல் வளையின் விலங்குடைக்க அணிதிரள்வோம் என்ற துணைப்பொருளிலேயே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் எழுச்சி பாடலை பாடிய குற்றச்சாட்டில் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ள பாடகர் சங்கீதன் தொடர்பாக எதிர்வரும் திங்கட்கிழமை உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் அதற்கான ஆவணங்களில் கையொப்பம் வாங்கும் நடவடிக்கைகள் நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டன. விடுதலை வேண்டி அடிப்படை உரிமை மீறல் வழக்கு உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வதற்கான சத்திய கடதாசி மற்றும் ஆவணங்களில் அவரிடமிருந்து கையொப்பங்களை பெற வேண்டி இருந்தது. நாங்கள் அவ்விதம் அங்கு சென்றபோது இன்று அவருடைய பிறந்த தினம் என்பதையும் அறிந்து கொண்டோம். உண்மையில் தன்னுடைய பிறந்த தினத்தில் தன்னுடைய விடுதலை வேண்டி கோப்பிடப்பட இருக்கின்ற வழக்கிலே அந்த சமர்ப்பிக்கப்பட வேண்டியங்களில் கையெழுத்திட வேண்டி வந்தது உண்மையில் சங்கீதனை பொறுத்தவரையில் ஒரு துர்ப்பாக்கியமான நிலைமைதான். என்றாலும் அவருக்கு நாங்கள் பிறந்தநாள் வாழ்த்தையும் தெரிவித்துட்டு வந்திருக்கின்றோம். நம்பிக்கையோடு இருக்கின்றார். தமிழீழ விடுதலை போராட்டத்தின் முதல் வித்தான பொன் சிவகுமாரனின் நினைவு தினத்தை கட்சி பேதங்கள் கடந்து எதிர்காலத்தில் தொடர்ந்து நினைவு கூற வேண்டும் என வல்வெட்டித்துறை நகர பிதா MK சிவாஜிலிங்கம் அழைப்பு விடுத்துள்ளார். சிவகுமாரனின் 52வது ஆண்டு நினைவேந்தல் தினமான நேற்றைய தினம் நினைவு பகிர்வொன்றை வெளியிட்ட பொழுது அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இழப்பு ஒரு பெரிய பாரிய இழப்பாகும். முதலாவது நாள் அவர் இறந்து 5ஆம் தேதியே இறந்தார் என்றால் ஜூன் மாதம் 6ஆம் தேதி மரணக்கிரிகள் நடைபெற்று சுமார் 200-300 பேராக கலந்து கொண்டிருப்போம். ஆனால் 7ஆம் தேதி நடைபெற்ற மரணக்கிரியின் பொழுது பல 10,000 கணக்கிலே மக்கள் கலந்து கொண்டார்கள். முதல் தடவையாக பெண்கள் மயானத்துக்கு வந்து திரண்ட ஒரு சம்பவமாக அதை பார்க்க முடியும். அவருடைய அந்த சவப்பட்டியை காருக்கு மேலே செங்குத்தாக தலைவர்கள் அவருடைய ஐயா சோசபையா நவத்திரம் போன்றவர்கள் தூக்கி பிடித்து மக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்தி அந்த இறுதிக்கிரிகள் நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு வழங்கினார்கள். அதே போல தந்தை செல்வா அவர்கள் தியாகி சோபானுடைய முதலாவது ஆண்டு சிலை திறப்பு விழாவிலே கலந்து கொண்டார். அண்மையிலே அமெரிக்காவிலே காலமான முத்துக்குமார் சாமி அவர்கள் தம்பித்துறை நீதவான் ஓய்வு பெற்ற நீதவான் அந்த சிலையை திறந்து வைத்தார். காசியான் தலைமையில் நடைபெற்றது. 75ஆம் ஆண்டிலே பல 10,000 கணக்கிலே மக்கள் கலந்து கொண்ட ஒரு புரட்சிகரமான சிறப்பு விழாவாக இருந்தது. இது 4வது சிலை. உடைக்க எழுவோம் என்பதை போல தியாகி சோபானுடைய சிலையாக என்று எழுந்து நிற்கின்றான். அவருடைய அந்த உயர்ந்த லட்சியமும் ஒரு பண்பு இன்றைக்கு வரை நிலைமைக்கு வைத்திருக்கிறது. முதலாவது உயிர் தியாகமாக தமிழீழ விடுதலை போராட்டத்திலே தியாகி பொன் சிவகுமாரனுடைய சரித்திரம். தந்தையார்
ஒன்றுக்கும் தாயார் அன்னலட்சுமிக்கு பிறந்த தியாகி சிவகுமாரன் ஒரு வரலாற்றிலே ஒரு மைல் கல்லு, ஒரு திருப்பு முறை என்று கூற முடியும். அவருடைய நினைவு நாளை நாங்கள் தொடர்ந்து போற்றி பேணி பாதுகாத்து அதை கட்சி பேதங்கள் இயக்க பேதங்கள் இல்லாமல் அனுஷ்டிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பேணவா. அதை எதிர்கால சந்ததி கடைபிடிப்பதன் ஊடாகத்தான் எதிர்கால சந்ததிக்கு ஒரு எங்களுடைய விடுதலை உணர்வுகளை வரலாறுகளை ஊட்டிச் செல்ல முடியும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. தமிழீழ விடுதலை போராட்டத்தின் முதல் வித்தாகிய தியாகி பொன் சிவகுமாரனின் 52வது ஆண்டு நினைவு நாள் வவுனியாவில் நினைவு கூறப்பட்டுள்ளது. வவுனியா குருமன்காடு பகுதியில் அமைந்துள்ள விருந்தினர் விடுதியொன்றில் வட்டுக்கோட்டை 50 எழுச்சி மாநாட்டுக் குழுவின் ஏற்பாட்டில் இந்த நினைவு தினம் இடம்பெற்றுள்ளது. வட்டுக்கோட்டை 50 எழுச்சி மாநாட்டின் வவுனியா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. இதன்போது தியாகி பொன் சிவகுமாரின் திருவுருவப் படத்திற்கும் தீபமேட்டியும் மலர் மாலை அணிவித்தும் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் வட்டுக்கோட்டை 50 எழுச்சி மாநாட்டுக் குழுவினரும் வவுனியா மாவட்ட மாநாட்டு ஒருங்கிணைப்பு குழுவினரும் கலந்து கொண்டனர். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் இரட்டை முக அரசியலால் தொடர்ந்து மக்களை ஏமாற்ற முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தன்னுடைய உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் பதிவொன்றையிட்டு அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது தமது அரசியல் ஆதாயத்திற்காக விடுதலை புலிகள் இயக்கத்தினரை தேசிய மக்கள் சக்தி வெளிப்படையாக புகழ்ந்ததாகவும் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். இன்று அதே அரசாங்கம் விடுதலை புலிகள் தொடர்பான உள்ளடக்கம் இருப்பதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் பாடகர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்த நிலையில் தமிழ் இளைஞர்களும் நமது நாட்டின் அனைத்து இளைஞர்களும் சந்தர்ப்பவாத அரசியலால் தொடர்ந்தும் தவறாக வழிநடத்தப்படக்கூடாது எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ கோரிக்கை விடுத்துள்ளார். டொலருக்கு நிகரான ரூபாயின் பெறுமதி வீழ்ச்சியடைவது ஒரு பொருளாதார நெருக்கடி அல்ல என ஸ்ரீலங்கா நிதி மற்றும் திட்டமிடல் பிரதியமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் நிலவும் யுத்த சூழ்நிலை காரணமாகவே இலங்கையின் பொருளாதாரத்தில் மோசமான தாக்கம் ஏற்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா நிதி திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த குறிப்பிட்டார். இந்த நிலைமை படிப்படியாக வளமைக்கு திரும்பும் என்றும் இது குறித்து எந்த வகையிலும் அச்சமடைய தேவையில்லை என்றும் அவர் தெரிவித்தார். மத்திய கிழக்கின் யுத்த சூழ்நிலை காரணமாக இலங்கையின் பொருளாதாரத்தில் சில அதிர்வுகள் ஏற்பட்டுள்ளது என்றும் அந்த அதிர்வுகளுக்கு எடுக்க வேண்டிய தகுந்த கொள்கை ரீதியான தீர்மானங்களை எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். டாலரின் மதிப்பு 350 ரூபாவை தாண்டி சென்ற போது எடுத்த நடவடிக்கைகள் காரணமாக 330 ரூபாய் வரை குறைவடைந்துள்ளதாக தெரிவித்தார். கடந்த 2 நாட்களில் ஒரு சிறிய உயர்வு ஏற்பட்ட போதிலும் இந்த நிலைமை படிப்படியாக வளமைக்கு திரும்பும் என்றும் நம்பிக்கை வெளியிட்டார். யாழ்ப்பாணம் புத்தூர் பகுதியில் நேற்று இரவு இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததோடு 2 காயமடைந்துள்ளனர். யாழ்ப்பாணம் மட்டுவில் பகுதியில் இருந்து புத்தூர் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த டிப்பர் வாகனத்துடன் திடீரென குறுக்கே சென்ற முச்சக்கர வண்டி மோதியதில் குறித்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது டிப்பர் வாகனம் முச்சக்கர வண்டியின் மீது ஏறியதில் அதில் பயணித்த 3 இளைஞர்கள் படுகாயமடைந்துள்ளனர். காயமடைந்த இளைஞர்கள் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். புத்தூர் கிழக்கைச் சேர்ந்த வாசன் கஜானனன் என்ற 21 வயதுடைய இளைஞர் இன்று அதிகாலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை பிளவத்தை பகுதியில் வீடொன்றுக்குள் நுழைந்து வாழ்வெட்டு குழு ஒன்று தாக்குதல் மேற்கொண்டமை தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். முகங்களை மூடி கருப்பு உடை அணிந்து வாளுடன் சென்ற குழுவினர் வீட்டின் கதவினை திறந்து உள்ளே சென்று அங்கிருந்த பொருட்களை அடித்து சேதப்படுத்தியுள்ளனர். வீட்டில் யாரும் இல்லாத நிலையில் இந்த வன்முறை சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இவ்வாறு தாக்குதலை மேற்கொண்ட குழு அங்கிருந்து தப்பிச் சென்றது. இதுகுறித்து வட்டுக்கோட்டை காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்ட நிலையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைகுழியிலிருந்து நேற்றைய தினம் 3 சிறுவர்களுடைய எலும்புக்கூட்டு தொகுதியுடன் 11 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைகுழியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் 17ஆம் நாள் அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் நடைபெற்றது. இதன்போது 13 எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எண்புக்கூட்டு தொகுதிகளில் சிறுவர்களுடைய 3 எண்புக்கூட்டு தொகுதி உட்பட 11 எண்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைகுழியில் இதுவரையில் நடைபெற்ற அகழ்வு பணிகளின் போது 296 எண்புக்கூடுகள் அடையாளம்
அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 290 எண்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. நேற்றைய அகழ்வு பணிகளின் போது எண்புக்கூடொன்றுடன் தகர வடிவிலான பொருள் ஒன்று மீட்கப்பட்டு அது சான்று பொருளாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் இன்று சனிக்கிழமை அகழ்வு பணிகள் இடம்பெறாது எனவும் நாளை ஞாயிற்றுக்கிழமை அகழ்வு பணிகள் இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கற்கோவளம் பகுதியில் உள்ள கடற்றொழிலாளர்களுக்கு உயிர்காக்கும் அங்கிகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் கற்கோவளம் மற்றும் பருத்தித்துறை முனை ஆகிய பகுதிகளில் இருந்து கடந்த 27ஆம் தேதி தொழில்துறைக்கு சென்ற 4 கடற்றொழிலாளர்கள் காணாமல் போயுள்ளனர். இந்த நிலையிலேயே கடற்றொழிலாளர்களின் பாதுகாப்பு கருதி தமிழ் மக்கள் கூட்டணியினரால் உயிர்காக்கும் அங்கிகள் வழங்கப்பட்டுள்ளன. உயிர்காக்கும் அங்கிகளை தமிழ் மக்கள் கூட்டணியின் உப செயலாளரும் சட்டத்தரணியுமான மணிவண்ணன் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு வழங்கி வைத்தார். அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் சிலர் இன்று தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடம்பூர் ராஜு உள்ளிட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் 4 பேர் இன்று பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழக தலைமை அலுவலகத்துக்கு சென்று இணைய உள்ளதாக கூறப்படுகிறது. தமிழக சட்டசபை தேர்தலுக்கு பின்னர் அதிமுகவில் பிளவு ஏற்பட்டுள்ள நிலையில் கட்சியின் முன்னாள் அமைச்சர்கள் சிலர் விஜயுடன் இணைய உள்ளனர். உக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போரை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் நேருக்கு நேர் பேச்சுவார்த்தை நடத்த தயார் என உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி விடுத்த கோரிக்கையை ரஷ்ய ஜனாதிபதி நிராகரித்துள்ளார். உக்ரைன் ஜனாதிபதியை சந்திப்பதில் எந்த பயனும் இல்லை என ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தெரிவித்துள்ளார். உக்ரைன் ரஷ்யாவிற்கு இடையிலான போர் 3 ஆண்டுகளுக்கு மேலாக நீடிக்கும் நிலையில் அதனை முடிவிற்கு கொண்டுவர கடந்த காலங்களில் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்ற போதிலும் இணக்கப்பாடு எட்டப்படவில்லை. இந்த நிலையில் ஐரோப்பாவில் இடம்பெற்று வரும் இந்த போர் மீண்டும் அமெரிக்காவின் கவனத்திற்கு வரும் வரை காத்திருப்பது தவறு என உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் செலன்ஸ்கி தெரிவித்தார். இதனால் உக்ரைனுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையிலான நேரடி தொடர்புகளின் மூலம் மட்டுமே அமைதியை ஏற்படுத்த முடியும் என்றும் நேரடி பேச்சுவார்த்தைக்கு தயார் என்றும் கூறி கடிதம் ஒன்றையும் அனுப்பி வைத்திருந்தார். இந்த நிலையில் சென்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் நடைபெற்ற ஒரு பொருளாதார கருத்தரங்கில் கருத்து தெரிவித்த புட்டின் சாத்தியமான அமைதி ஒப்பந்தத்தின் நிபந்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் வரை உக்ரைன் ஜனாதிபதியை சந்திப்பதில் பயனில்லை என்றும் கூறினார். போர் இலக்குகள் முழுமையாக அடையப்படும் வரை ராணுவ தாக்குதலை தொடரப்போவதாகவும் அவர் உறுதியளித்தார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாடகர் சங்கீதனுக்கு ஆதரவாக கிளிநொச்சியில் போராட்டம். ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு எதிராக கோஷம். இரட்டை அரசியலினால் மக்களை ஏமாற்ற முடியாது என்கிறார் நாமல். வீடு செல்லும் காலம் நெருங்கியுள்ளதாகவும் தெரிவிப்பு. புத்தூரில் முச்சக்கர வண்டி மீது ஏறிய பார ஊர்தி. ஒருவர் பலி, 2 கவலைக்கிடம். வட்டுக்கோட்டையில் வாழ்வீட்டு குழு தாக்குதல். வீட்டில் இருந்த பொருட்களும் சேதம். விஜயுடன் இணைய உள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர்கள். தேர்தலை தொடர்ந்து நடவடிக்கை. உக்ரைன் ஜனாதிபதியை சந்திப்பதில் எந்த பலனும் இல்லை. நேரடி பேச்சுக்கான அழைப்பை நிராகரித்த புட்டின். இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகிறது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.